ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு சார்ந்து இன்று வெளியாகக்கூடிய ஒரு புதிய தகவல் அந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கடந்த ஜனவரி 2025 வழங்கப்பட வேண்டிய 2% அகவலைப்படி உயர்வு சார்ந்து இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. பொதுவாகவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு எப்போதெல்லாம் அகவலைப்படி உயர்த்துறாங்களோ உடனடியாக மேக்சிமம் ஒரு வார காலத்திற்குள்ள தமிழக அரசு ஊழியர்களுக்கும் வழங்கிடுவாங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதுதான். ஆனாலும் கூட கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதே மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த அகவலைப்படியை 53%லிருந்து 2% அதிகரித்து 55 உயர்த்திட்டாங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் ஜனவரியிலிருந்து திருத்தப்பட்ட அகவலைப்படி உயர்வு பெறுவாங்க. 55% அப்படின்ற மாதிரி பெறுவாங்க. அதே போல் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான அந்த 3 மாத அரிய தொகையும் பெற போகிறாங்க. அதுவுமே இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கான 2% அகவலைப்படி உயர்வு சார்ந்த ஒரு முக்கியமான தகவல் நம்பத்தகுந்த வட்டாரங்களது இன்றைய தினம் வெளியாகிருக்குது. அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு சார்ந்த கோப்புகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தமிழக முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு, அதாவது பொதுவாக செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்களே, அந்த செய்தி குறிப்பு வெளிவந்த உடனே அதற்கான அரசாணையும் வெளியிடப்படும். ஏன்னா அப்பொழுது தான் இந்த 3 மாத காலத்திற்கான அரிய தொகையை ஏப்ரல் 15 அல்லது 20 தேதிக்குள்ளேயே அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பணிகள் எல்லாமே செய்ய முடியும். அப்படின்றதால முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்த உடனே அதற்கான முதலமைச்சருடைய செய்தி குறிப்பு மட்டுமல்லாமல் அரசாணையும் சேர்ந்தே வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் செய்திகள் வெளியாகிருக்குது. ஸோ நிச்சயமாக அதுவும் குறிப்பாக இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்கள் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாங்க. நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இதுதான். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.